ஹலோ வெல்ஸ் வெல்கம் டு வைடிகோப். நான் உங்கள் டிஜே. இன்னைக்கு திருக்குறள் ஷார்ட்ஸ்ல ஒழுக்கமுடைமையில 10வது குறள் தான் வந்து பார்க்க போறோம். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். ஸோ உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இதோட சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உலகத்தோடு அப்படின்னா உலகத்தில் இருக்கிற பெரியவர்கள், ஓகேங்களா, உலகத்தோடு இருக்கிற பெரியவர்கள். ஒட்ட அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். ஒட்டனா பொருந்தி, ஒழுகல் ஒழுகல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வாழ்தல், நடத்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற பெரியவங்களோட பொருந்தி ஒட்டி வாழலன்னா நீ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலுமே அது வந்துட்டு கல்லாததுக்கு சமம் அப்படின்றது தான் இந்த திருக்குறளோட அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ அரசு பணியில கூட ஏன் ஒழுக்கமுடைமை முதல்ல வச்சிருக்காங்கன்னா, எல்லாத்துக்கும் அடிப்படை ஒழுக்கம். நீ ஒரு வேலைக்கு கரெக்டா டைமுக்கு வரணும்னாலும் அந்த டைம் மிஸ் ஆச்சுன்னா அது ஒழுக்கம் தவறுனதுக்கு தான் அர்த்தம். ஸோ அந்த ஒழுக்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒழுக்கத்தை நீ கடைபிடிச்சாதான் ஒரு அரசு அதிகாரியா கூட நீ இருக்க தகுதி அப்படின்ற அளவுக்கு தான் இந்த ஒழுக்கமுடைமை அதிகாரத்தை நம்ம டிஎன்பிஎஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒழுக்கமா இருங்க, உயர்வடைங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.